வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 8th ஸ்டாண்டர்டில் உள்ள யூனிட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி அப்படின்றது தான் கவர் ஆகுது. ஓகே, டிஃபென்ஸ் நம்மளோட கண்ட்ரிக்கு எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, நம்மளோட கண்ட்ரி வந்து நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னா வந்து நம்மளோட செக்யூரிட்டிக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான். ஓகே, இந்தியா வந்து எல்லா கண்ட்ரீஸ் கூடயுமே வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுது. நம்மளோட நெய்பர்ஸ் கண்ட்ரீஸ் கூடயும் ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுது. நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, ஹை ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்கன்னா டிஃபென்ஸ் செக்டாருக்கு தான் வந்து அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து நம்மளோட கண்ட்ரியோட டெவலப்மெண்ட், க்ரோத்து, நம்மளோட பீஸ், நம்மளோட ப்ராஸ்பரிட்டி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டார் தான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டானது. எதுக்காக டிஃபென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி, அதாவது நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆகணும், எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட செக்யூரிட்டி வந்து ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப நீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அதான் ஒரு கண்ட்ரியோட க்ரோத்துக்கும் அவங்களோட பீஸாக ஹார்மோனி இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளோட டிஃபென்ஸ் செக்டார் வந்து ரொம்ப தேவை அப்படின்றாங்க. ஓகே, டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷனில் ஃபஸ்ட்டு பொசிஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, யார் பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஹையஸ்ட்டு பொசிஷன் இந்த டிஃபென்ஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேயே இவர் தான் வந்து சுப்ரீம் ஆனவர், ரொம்ப ஹை பொசிஷனில் உள்ளவர் அப்படின்றது. அடுத்தது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஒன்று இருக்குது, பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் இருக்குது, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் போக போக டீப்பாக என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸஸ் அப்படின்னா வந்து என்னென்னா ப்ரைமரி ஃபோர்ஸஸ். இது என்னென்னா ஆர்மி, நேவி, ஏர் ஃபோர்ஸு இது எல்லாமே இதில் வரும். எதுக்கு அண்டரில் வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு அண்டரில் வரும். பேராமிலிட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா இதில் அசாமோட ரிஃபிள்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸஸ் வரும். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னால் பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா அடுத்த இதில் பார்ப்போம். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சொல்கிறாங்க. இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னால் ஆர்மின்னு சொல்கிறாங்க. நம்மளோட வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் வாலண்டியர் எதுலேருந்து வராங்கன்னா இந்த ஆர்மிக்கு தான் வந்து நிறைய பீப்புள்ஸ் வாலண்டியராக வராங்க இந்த வேர்ல்டுலேயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் கமெண்டட் பை இதோட ஒரு ஹெட்டுன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யார் அப்படின்னா வந்து ஒரு 4 ஸ்டார் கொண்ட ஒரு ஆர்மி ஸ்டாஃப் தான் இதோட கமாண்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 7 கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து 6 கமாண்ட்ஸ் வந்து மொத்தம் 6 கமாண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பிளேஸில் இருக்கும். நார்த் ஈஸ்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸில் இருக்கும். இன்னொன்று ஒரு கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கமாண்ட் வந்து அதாவது ட்ரைனிங் கொடுக்கறதுக்கானது தான் இன்னொன்று ஒரு கமாண்டு. மொத்தம் 7 இருக்குது. அதில் 6 வந்து ஒவ்வொரு சைட்லேயும் இருக்கும். சவுத் ஈஸ்ட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து ட்ரைனிங்காக உள்ளது. இன்னொன்று ஒரு கமாண்டு. நேவி எடுத்துக்கிறோம். நேவின்றது வந்து நம்மளோட ஷீ பார்டர்ஸை வந்து அதாவது சேஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நேவியோட ஆர்மி. இது எதுக்கு அப்படின்னா இதோட ஹெட் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 4 ஸ்டார் கொண்ட ஒரு அட்மைரல் தான் இதோட ஒரு சீஃபாக இருப்பாங்க, அதாவது ஹெட்டாக இருப்பாங்க. இதில் எத்தனை கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 கமெண்ட்ஸ் இருக்குது இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் யார் யார் இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாமே இந்த இதில் வந்து வரலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா ஏர் ஃபோர்ஸ் வந்து இதுதான் வந்து ஒரு நம்மளோட ஏர் ஸ்பேஸ் ஏதாச்சும் ஒரு சண்டை வருது இந்த ஒரு கண்ட்ரிக்கு இந்த ஒரு கண்ட்ரிக்குன்னா மேலே வந்து ஏர்லேயே ஏர் ஸ்பேஸ் இதை வச்சே வந்து வார்ஃபேர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஏர் கிராஃப்ட்ஸ் வச்சு ரொம்ப இதெல்லாம் பண்ணுவாங்க, வார்ஃபேர் பண்ணுவாங்க. இதோட வந்து இதானவங்க யார், சீஃப் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே உள்ள ஒரு சீஃப் ஏர் மார்ஷல் அவங்க தான் வந்து இதோட சீஃபாக இருப்பாங்க. இதுவும் எத்தனை கமாண்டுன்னு பார்த்தோன்னா இதுவும் 7 கமாண்ட்ஸ் தான் இருக்குது. அடுத்தது இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்றது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1978 இந்த ஆக்டை வந்து கொண்டு வராங்க. இது என்னன்னா வந்து இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு அண்டரில் தான் இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்றது ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் கூடலாம் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்தியன் நேவி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்டு சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ் இவங்க கூடலாம் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியன் கோஸ்ட் கார்டுன்றவங்க.
அடுத்தது பேராமிலிட்ரி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, நம்ம உள்ளேயே இருக்கிற செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உள்ளதான் பேராமிலிட்ரி அப்படின்றது. கோஸ்ட் லைனை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியை மட்டும் மெயின்டைன் பண்ணுறது வேலை இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ்ன்னு இருக்கும். ஒவ்வொரு இது கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் இருக்கும். அந்த இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 சொல்லுவாங்க. அசாம் ரைஃபிள்ஸ் ஒன்று, ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸஸ்னு ஒன்று இருக்குது, அது சொல்லுவாங்க. அசாம் ரைஃபிள்ஸ் அப்படின்றது எப்போ கொண்டு வராங்கன்னா 1835 கொண்டு வராங்க. 46 பட்டாலியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா வந்து ஒரு போருக்கு தயாராக உள்ள வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு குரூப் ஆஃப் வீரர்கள். இட் இஸ் அண்டர் த மிலிட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு அண்டரில் தான் இந்த அசாம் ரைஃபிள்ஸ்ன்றவங்க வந்து ரன் ஆகிட்டுருக்கு. காச்சார் லெவி இயர்லியர் ஆக்சுவலாக வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு படை, அந்த படையோட பேர் வந்து காச்சார் லெவி அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னால் அது சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து அதை வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1962 தான் இந்தியாவில் வந்து இந்த இதை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது யாரோட இதுக்கு, அதாவது எந்த இடத்துல இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் எதில் ஒர்க் பண்ண வைப்பாங்கன்னா இன்டெலிஜென்ஸ் புரே, லேட்டர் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங்கு, இந்தியாஸோட எக்ஸ்டர்னல் ஏஜென்சி, இந்த மாதிரி இதில் வந்து இந்த ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ் அப்படின்றவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம ஆர்மியிலேயே ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் ஆர்மி அப்படின்னு பார்த்தோன்னா மெட்ராஸ் ஆர்மி தான். 1758 வந்து இது பண்ணியிருப்பாங்க. இதோட இது வந்து எங்கே இருக்குன்னா வெல்லிங்டன், உதகமண்டலத்தில், தமிழ்நாட்டில் இருக்குது. 1758 பண்ண ஆர்மி இது. மெட்ராஸ் ஆர்மி தான் வந்து ஓல்டஸ்ட் ஆர்மி அப்படின்னு சொல்கிறாங்க. 1962 ஆக்சுவலாக வந்து நிறையா ட்ரைனிங், அதாவது அந்த டைமில் ஒரு கொஞ்சம் வார்லாம் இருந்திருக்கும் போல், அதனால் அவங்க ட்ரைனிங் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 2 ஆஃபீஸர் ட்ரைனிங் ஸ்கூல், ஓடிஎஸ், அதாவது ஆஃபீஸர் ட்ரைனிங் ஸ்கூல் 1962 2 ஆஃபீஸர் ட்ரைனிங் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கே எந்தெந்த பிளேஸ்ன்னு பார்த்தோன்னா பூனே ஒன்று, சென்னையில் ஒன்று. ஆனால் 1 Jan 1988 வந்து இந்த ஆஃபீஸர் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்றத ரீநேம் பண்ணிடுவாங்க. என்னென்னா ஸ்கூலுன்றதை எடுத்துகிட்டு அகாடமி, ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு போட்டுருவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு ஃபோர்ஸஸ்க்கு நடுவில் வந்து நிறையா பேர் இறந்து போயிருப்பாங்க. நம்ம நாட்டுக்காக நிறையா பேர் வந்து உயிரெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக ஒரு மெமோரியல், ஒரு மானுமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. மானுமெண்ட்னால் ஒரு கல்லறை மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட மெமரிஸ்க்காக, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட மெமரிஸ்க்காக. எங்கன்னா நியூ டெல்லியில் 40 ஏக்கர் லேண்ட்ஸில் வந்து யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களோட பேரை வந்து இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க. நேஷ்னல் வார் மெமோரியல் 40 ஏக்கர் இருக்குது. எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது, நியர் இந்தியா கேட் கிட்ட பக்கத்தில் இருக்குது. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம முதல்ல சொன்னால் போக போக வந்து ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக பார்ப்போன்னு. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா இது வந்து இது வந்து ஹோம் அஃபேர்ஸ்க்கு அண்டரில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இயர்லியர் கன்சிடர்டு, நான் சொன்னேன் இயர்லியர் முன்னாலாம் என்ன சொன்னாங்க, இது பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் மார்ச் 2011 இவங்க வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ரீக்ளாஸிஃபை பண்ணாங்க. சிஏபிஎஃப் அப்படின்னு அதை ஒவ்வொன்றா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் எடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சிஆர்பிஎஃப்னால் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது எதுக்காக அப்படின்னா வந்து பப்ளிக்கோட, அதாவது கவர்மெண்ட் ஒரு ரூல் போடுறாங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அந்த மாதிரி இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், இன்டர்னல் செக்யூரிட்டி அது எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்காகவும் உள்ளது தான் வந்து சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஆர்பிஎஃப் எந்த மாதிரி டைமில் வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னா, இந்த ஏதோ ஒரு கலவரம் நடக்குது, இப்போ வந்து ஒரே கூட்டமாக இருக்குது, அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அப்போ ஒரு போலீஸ் வருவாங்களோ அவங்களாம் சிஆர்பிஎஃப். அதை ரெஸ்கியூ, அதாவது ஏதோ ஒரு சுனாமி வந்துருச்சு அந்த இடத்துலேருந்து அவங்கள வந்து காப்பாற்றணும், அந்த மாதிரி ரெஸ்கியூ, அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் யார் வருவாங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் வருவாங்க, வாலண்டியர். அவங்கள வந்து என்னென்னு சொல்லுவோம், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஐடிபிபின்னு சொல்கிறாங்க, இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா இவங்களும் பார்டரை குவாட் பண்ணுறவங்க, இந்த பார்டரையும் குவாட் பண்ணுறவங்க, அதாவது என்னோடய கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி இருக்குன்னா இந்த கண்ட்ரியோட பார்டர்ஸை குவாட் பண்ணுறவங்க தான் இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் அப்படின்றவங்க. இவங்க வந்து இது வந்து எங்கன்னா லடாக்கில் வந்து அருணாச்சல் பிரதேஷ், அதாவது இந்தியா சைனா பார்டர் கிட்ட இது பண்ணுறவங்க ஐடிபிபி, இந்தோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ். அடுத்தது பார்த்தோன்னா
பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்கிறோம், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து இந்தியாஸோட லேண்ட் பார்டரை வந்து நல்லா வந்து எந்த க்ரைமும் நடக்காமல் அந்த மாதிரி கார்ட் பண்ணுறவங்க தான் பிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்எஃப்னால் என்னென்னு சொன்னீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இண்டஸ்ட்ரியல்னு வந்துருச்சு. சிஐனா வந்து இண்டஸ்ட்ரியல், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இண்டஸ்ட்ரியல்னு வந்துருச்சு. இண்டஸ்ட்ரியல்னால் என்ன, அதாவது ஒரு சென்சிட்டிவ் ஏரியாஸ் அப்படின்றது நான் வச்சுக்கலாம். இப்போ கவர்மெண்ட் பில்டிங்ஸ் அதெல்லாம் ஒரு சென்சிட்டிவான ஏரியா, டெல்லி மெட்ரோ அந்த மாதிரி ஏர்போர்ட்டில் உள்ள செக்யூரிட்டி அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்கலாம் வந்து சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல்னு வந்திருக்கு, இண்டஸ்ட்ரியல்னாலே அது ஒரு சென்சிட்டிவ் ஏரியா அப்படி நான் வச்சுக்கலாம். 10th March 1969 தான் இதை வந்து கொண்டு வராங்க. இவங்க தான் சொல்லிட்டேன் எந்த மாதிரி ஏரியாஸை வந்து இவங்க இது பண்ணுவாங்கன்னா, சென்சிட்டிவ் பில்டிங்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கார்ட் பண்ணுறவங்க இவங்க சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தோன்னா சாஸ்திர சீமா பால் அப்படின்னு சொல்லுவோம், எஸ்எஸ்பி, சாஸ்திர சீமா பால் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்பெஷல் சர்வீஸ் புரே அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த பார்டர்னா நேபாள் பூட்டான் இந்த பார்டரை இது பண்ணுறவங்க தான் வந்து ஸ்பெஷல் சர்வீஸ் புரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன டே கொண்டாடுறோம்னா 15th Jan வந்து ஆர்மி டேயாக கொண்டாடுறோம். 1st Feb வந்து கோஸ்ட் கார்ட் டே அப்படின்றாங்க. 10th March என்னென்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். 7th October வந்து ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோம். 8th October என்னன்னு சொல்கிறோன்னா ஏர் ஃபோர்ஸ் டே. 4th December நேவி டே. 7th December ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்குள்ளே ஃப்ளாக் டே. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரின் பாலிசி. நம்ம என்ன மாதிரி ஃபாரின் பாலிசிஸை வந்து இது பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து பேசிக் பிரின்சிபல் என்னென்னா நம்மளோட நேஷ்னலோட இன்ட்ரெஸ்ட்டை வேறு ஒரு கண்ட்ரிக்காக நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது. நம்மளோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து வேர்ல்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், தேவையில்லாமல் டெரரிசம் அந்த மாதிரி போகாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்றது தான். அப்புறம் டிசார்மமெண்ட், அப்புறம் வந்து அபாலிஷன் ஆஃப் கொலனியலிசம், ரேசிசம், இம்பீரியலிசம், ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பாஞ்சஷீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபாரின் பாலிசி. இது ஃபஸ்ட் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு தான் கொண்டு வந்திருப்பார். இவரை தான் வந்து நம்ம வந்து ஃபாரின் பாலிசியோட சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். 5 பிரின்சிபல்ஸ் சொல்லியிருப்பாங்க. பாஞ்ச்னா 5 பிரின்சிபல், பாஞ்ச் ஷீல்ஸை அப்படின்னா வச்சுக்கோம். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அதாவது உன்னோட கண்ட்ரி நீ வந்து நல்லா பார்த்துக்கோ, என் கண்ட்ரி நான் நல்லா, மியூச்சுவல் ரெஸ்பெக்டை எங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். நான் அக்ரீஷனு, அப்புறம் வந்து நீ வந்து என்னோட இதில் தலையிடாத, என்னோட இன்டர்னல் அஃபேர்ஸில் அந்த மாதிரி இருக்கும். ஈக்குவாலிட்டி அண்ட் மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த நான் அலைன்மெண்ட் அப்படின்றது. இதை வந்து யார் காயின் பண்ணியிருப்பாங்கன்னா V.K. கிருஷ்ணமேனன் அப்படின்றவர். இட் மென்ட் நாட் கம்யூனிட்டி டு எனி மிலிட்டன்ட் பிளாக் பட் டேக்கிங் அன் இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்ட் ஆன் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. யாரையும் இது பண்ணி இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆள்கிட்ட போய் நான் மிலிட்ரி வந்து எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா நம்ம அவங்கள வந்து டிபெண்ட் ஆகியிருப்போம். ஸோ அப்படி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக நம்ம எல்லா இன்டர்னல் இஷ்யூஸ்லையும் நம்ம வந்து நம்மளோட இதை வந்து நம்ம கொடுக்கணும். நம்மளோட ஒப்பீனியனை வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸில் நம்ம ஒப்பீனியனை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது தான். எந்த மிலிட்ரி பிளாக்லையும் போய் நம்ம கமிட் ஆகிடக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸில் நம்ம இண்டிபெண்ட்டாக எதாக இருந்தாலும் கூறலாம் அப்படின்றது தான். ஓகே, ஒவ்வொரு கண்ட்ரியில் அந்த நான் அலைன்மெண்ட் அப்படின்றத கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு. அவர் இந்தியாவில் வந்து அதாவது நான் அலைன்மெண்ட்டை கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. டிட்டோ அப்படின்ற இதில் வந்து யூகோஸ்லேவியா அப்படின்றவங்க கொண்டு வந்தாங்க. யூகோஸ்லேவியாவில் டிட்டோ, அப்புறம் வந்து எஜிப்தில் வந்து நாசர் அப்படின்றவங்க, அப்புறம் இந்தோனேஷியாவில் சுகார்னோ, அப்புறம் கானாவில் குவாமே நுக்மாரா அப்படின்றாங்க. இந்தியா வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட என்ன மாதிரி ரிலேஷன் ஷேர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்பரிங் கண்ட்ரிஸ் கூட இந்தியா வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் கூட லேண்ட் பார்டர் ஷேர் பண்ணுதுன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், சைனா, பூட்டான், பங்களாதேஷ் அண்ட் பர்மா, மொத்தம் 7 கண்ட்ரிஸ் கூட ஷேர் பண்ணுது. ஷீ பார்டர் வந்து ஸ்ரீலங்கா கூட பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்கஸ்ட்டாக எது கூட வந்து அதாவது லாங்கஸ்ட்டாக பார்டர் ஷேர் பண்ணுறது பங்களாதேஷ் கூட. கம்மியான்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இது எந்த சைடுனா நார்த் வெஸ்ட்டு. சைனா, நேபாள், பூட்டான் இதெல்லாம் நார்த் சைடு. பங்களாதேஷ் ஈஸ்ட்.
மியான்மார் வந்து ஃபேர் ஈஸ்ட்டு, ஸ்ரீலங்கா வந்து சவுத் ஈஸ்ட்டு, மால்தீவ்ஸ் வந்து சவுத் வெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நார்த் வெஸ்ட்டு, சைனா நேபாள் பூட்டான் இது 3 நார்த்தில் இருக்குது. பங்களாதேஷ் வந்து ஈஸ்ட்டு, மியான்மார் ஃபேர் ஈஸ்ட்டு, ஸ்ரீலங்கா இது இது இப்போ சார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சார்க்குன்றது ஒரு விதமான சார்க்கில் ஒரு 8 மெம்பர்ஸ்க்கு இருப்பாங்க. அதாவது 8 மெம்பர்ஸ், ஆமாம் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதாவது 8 கண்ட்ரீஸ் இருப்பாங்க. அவங்கள தான் வந்து சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜியனல் கோஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், ஆப்கானிஸ்தான் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு ரீஜனல் கோஆப்ரேஷனுக்காக ஒரு பீஸ்ஃபுல்லாக இது பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இது சார்க்குன்றது. பிசிஐஎம், பீனா என்னென்னா பங்களாதேஷ், சீனா சைனா, ஐனா இந்தியா, எம்னா மியான்மர். இது என்னென்னா கிராஸ் பார்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் எனர்ஜி டெலிகம்யூனிகேஷன் இந்த நெட்ஒர்க்கை வந்து கோஆப்ரேட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுக்காகவும் இது பண்ணுறது தான் இந்த பிசிஐஎம் அப்படின்றது. பிம்ஸ்டெக்னு சொல்லுவோம். பீனா என்னென்னா இது என்னென்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். இதில் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குன்னா பீனா பங்களாதேஷ், ஐனா இந்தியா, எம்னா மியான்மர், எஸ்னா ஸ்ரீலங்கா, லாஸ்ட்டில் டி வந்து தாய்லாந்து, அடுத்த உள்ள ஈசி வந்து வேறு எதுவும் யோசிக்காமல் பூட்டான் நேபாள், அடுத்தது பூட்டான் நேபாள். ஓகேங்களா? இது வந்து எதுக்காகனா டெக்னாலஜி அந்த இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் இது. அப்புறம் பிபிஐஎன் இது வந்து கார்கோ வெஹிக்கிள்ஸை வந்து அண்டு எனர்ஜிஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்காக தான் பிபிஐஎன் சொன்னாங்க. பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள். இந்த பிம்ஸ்டெக்கில் என்னன்னு சொல்லிட்டு இந்த ஈசின்றத ஈசியில் உள்ள கண்ட்ரிஸை யோசிக்காமல் ஈசி மட்டும் வேறு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பூட்டானு நேபாள்னு வரும். ஈசி பூட்டான் நேபாள் பிம்ஸ்டெக்கில். ஓகே, இதில் வந்து யூனிட் 1 வந்து இதில் கவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து யூனிட் 2 பார்க்க போகிறோம். யூனிட் 2ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜுடிஷியரி பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே ஜுடிஷியரி ஒரு கவர்மெண்ட்டில் சட்டத்தை இயற்றுறாங்க. ஓகே அதை வச்சு மட்டுமே அந்த சட்டங்களை வச்சு மட்டுமே அந்த கண்ட்ரி எப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த சட்டங்களை அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் நம்மளோட கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத அதோட எக்ஸலன்ஸை இது பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. The excellence of the judiciary is a measure of the excellence of the government அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லா அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு கவர்மெண்ட்டில் லாவை வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் எதுக்காகனா ஒரு குரூப்பாக ஒரு பீப்புள்ஸை வந்து கரெக்டான வழியில் கொண்டு போகிறதுக்காக தான் லா மேக் பண்ணுறாங்க. ஜுடிஷியரின்றது அந்த லாவை வந்து மதித்து அதை ஒழுங்காக நம்ம அதைப்படி நம்ம வந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் ஜுடிஷியரி வருது. ஓகே, இந்தியனோட நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட ஜுடிஷியரி வந்து ஏன்ஷியன்ட் பீரியடில் எப்படி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் மிடிவல் பீரியடில் எப்படி இருந்திருக்கு, மாடர்ன் பீரியடில் எப்படி இருந்திருக்கு அப்படின்றது அந்த எவல்யூஷன் பார்ப்பாங்க. ஓகே, ஏன்ஷியன்ட் பீரியடில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் கானா அப்படின்ற இடத்துல ஓன் சிஸ்டம் ஆஃப் லா இருக்குது. 8 குலிக்காஸ் இருக்குன்றாங்க. குலிக்காஸ் அப்படின்னா என்னென்னா கிரிமினல் கேஸஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக உள்ளவங்க தான் குலிக்காஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து குலா அப்படின்றது கோர்ட்டை, இப்போ குலான்றது வந்து எப்படின்னா ஹைகோர்ட் மாதிரி. அப்போ குலா கோர்ட்லேருந்து அப்பீல் கொடுத்தாங்கன்னா கனா கோர்ட் அப்படின்றது வந்து சுப்ரீம் கோர்ட் மாதிரி. இதுலேருந்து அப்பீல் ப்ரொசீட் ஃப்ரம் குலா கோர்ட் டு கனா கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பீல் கொடுப்பாங்க. ஜுடிஷியரி டியூரிங் த மிடைவல் பீரியடில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. துக்ளக் பீரியடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களே ஒரு ப்ரொசீஜரை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்னென்னா ஃபிகாயி ஃபெரோஷி ஷாகி அப்படின்ற ஒரு கம்பைல் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் உள்ள லாவை தான் அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து அரேபிக்கில் தான் எழுதியிருக்கோம். ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவங்க பெர்ஷியனில் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிகாயி ஃபெரோஷாகி அப்படின்ற அந்த கம்பைல் பண்ண அந்த சிவில் கோட்ஸ் இருக்குல்ல, அந்த கோட்ஸை வந்து எது வரைக்கும் யாரோட காலம் வரையும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவுரங்கசீப் காலம் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபத்தாவா அலாம்கிரி அப்படின்றது அதுவும் ஒரு இதுதான், ஒரு லா மாதிரி தான், இது மாதிரி தான் நடக்கணும் அப்படின்றது. அவுரங்கசீப் எப்போ வருவாரோ அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வந்து அவருக்கு அடுத்து வரவங்க எல்லாருமே இந்த ஃபத்தாவா ஆலம்கிரி அப்படின்றதால இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்போலேருந்துன்னா 1670.
ஓகே, மாடர்ன் பீரியடில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பிரிட்டிஷ் ஒரு லாவை ஃபார்ம் பண்ணாங்க, அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மேயர் கோர்ட் அப்படின்றது ஃபார்ம் பண்ணாங்க. மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா இது மூணுலேயும் எந்த எந்த வருஷம் அப்படின்னா 1773 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டை எப்போ ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் அட் ஃபோர்ட் வில்லியம்ஸ் இன் கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட்டை ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஃபஸ்ட் டைம். ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கோர்ட், அந்த கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னா சர் எலிசா இம்பே அப்படின்றவங்க தான். 1801 1824 சுப்ரீம் கோர்ட்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ் இன் மெட்ராஸ், பாம்பே. மெட்ராஸில் 1801லையும் பாம்பேயில் 1824லையும் சுப்ரீம் கோர்ட்ஸை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது 1862 வரைக்கும் மட்டும்தான் அது ஃபங்க்ஷன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து ஹை கோர்ட்டாக மாற்றிருப்பாங்க. வாரன் ஹாஸ்டிங் பார்க்குறோம். வாரன் ஹாஸ்டிங் வந்து மொஃபுசில் திவானி அடாலத் அப்படின்னு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். இது என்னென்னா சிவில் டிஸ்பியூட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்காகவும், மொஃபுசில் ஃபௌஸ்தாரின்னு ஒன்று இது பண்ணியிருப்பார். திவானின்றது சிவிலுக்கும், ஃபௌஸ்தாரின்றதை வந்து கிரிமினல் கேசஸை சால்வ் பண்ணுறதுக்காகவும் வாரன் ஹாஸ்டிங் பண்ணியிருப்பார். வாரன் ஹாஸ்டிங்கை அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கோர்ட்லேருந்து அப்பீல் வாங்கினோன்னா எந்த கோர்ட்டுக்கு போகணும்னா சர்தார் திவானி அடாலத்துக்கும் சர்தார் ஃபௌஸ்தாரி அடாலத்துக்கும் சர்தார் நிஜாமத் அடாலத்துக்கும் வந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்புறம் கார்ன்வாலிஸ் வருவார். கார்ன்வாலிஸ் என்ன பண்ணுவார்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபௌஸ்தாரி கோர்ட் இருக்குல்ல, அந்த ஃபௌஸ்தாரி கோர்ட் எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிவிட்டு சர்க்கியூட் கோர்ட் அப்படின்றத வந்து செட் பண்ணுவார். எங்கன்னா கல்கட்டா, டெக்கா, முர்ஷிதாபாத், பாட்னா இந்த 4 பிளேஸ்லையும் அவர் வந்து சர்க்கியூட் கோர்ட்டை இது பண்ணுவார். கார்ன்வாலிஸ் சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்ன்வாலிஸும் சீல ஆரம்பிக்கும், சர்க்கியூட் கோர்ட்டும் சீல ஆரம்பிக்கும். கார்ன்வாலிஸ் சர்க்கியூட் கோர்ட்டை எங்கெங்கே கல்கட்டாவில், டெக்காவில், முர்ஷிதாபாத்தில், பாட்னாவில். ஓகே, வில்லியம் பென்டிக் வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வெறும் கார்ன்வாலிஸ் இது பண்ண சர்க்கியூட் கோர்ட்ஸை வில்லியம் பென்டிக் வந்து அபாலிஷ் பண்ணிடுவார். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா கல்கட்டா ஹைகோர்ட். கல்கட்டா ஹைகோர்ட் தான் இருக்கிற ஹைகோர்ட்லேயே ரொம்ப ஓல்டஸ்டான ஹைகோர்ட் எதுனா கல்கட்டா ஹைகோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய ஹைகோர்ட் எதுனா அலகாபாத். அதாவது ஃபெடரல் கோர்ட்ஸ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபெடரல் கோர்ட்ஸ் வந்து எந்த ஆக்டுக்கு அண்டரில் வந்திருக்கோம் அப்படின்னா GOI, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935க்கு அண்டரில் தான் இந்த ஃபெடரல் கோர்ட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் எப்போ இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Jan 26 வந்து இது கிடைக்கும். அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. Jan 28 1950 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட்டோட ரூல்ஸை இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் எந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருப்பாங்க? ஆர்டிக்கிள் 45 தான் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி ஆர்டிக்கிள் 45 சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம கவர்மெண்ட்டோட பிரான்ச்சஸ்னு பார்த்தோன்னா லெகிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு தெரியும். இதை வந்து இந்த தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாண்டெஸ்கியூ அப்படின்றவர் தான். இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர். இவர் தான் வந்து இந்த மாதிரி பவரை செப்பரேட் பண்ணி இந்த வேலையை சட்டம் ஒரு ஆள் ஏற்றுங்க, ஒரு ஆள் வந்து ஜுடிஷியரி மெயின்டைன் பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து ரன் ஆகலாம் அப்படின்னு சொன்னவர் வந்து ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் மாண்டெஸ்கியூ அப்படின்றவர் தான். ஓகே, நம்ம கோர்ட் வந்து என்ன மாதிரி கோர்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்ததும் சுப்ரீம் கோர்ட், அதான் ஹை கோர்ட்டை ஃபஸ்ட்டு கீழேருந்து போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கும், அதுலேருந்து அப்பீல் கொடுத்தா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் எனக்கு இதுக்கு இதாகல அப்படின்னா ஹை கோர்ட்லையும் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்றது தான். ஓகேவா, அடுத்தது என்ன மாதிரி கோர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செஷன் கோர்ட் அப்படின்னு இருக்காங்க. செஷன் கோர்ட்டில் கிரிமினல் கேசஸை தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பஞ்சாயத்து கோர்ட்னால் வந்து என்ன வில்லேஜ் லெவலில் நடக்கிற என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் பஞ்சாயத்து கோர்ட்டில் பார்த்துப்பாங்க. ரெவன்யூ கோர்ட் அப்படின்றது வந்து என்னென்னா அந்த லேண்டு ஏதாச்சும் ஒன்று லேண்டு விஷயமாக உள்ளது எல்லாமே ரெவன்யூ கோர்ட்டில் வரும். லோக் அடாலத் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது லோக் அடாலத் எதுக்காக அப்படின்னா வந்து ஸ்பீடாக வந்து ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும் பீப்புளுக்கு அப்படின்றதுனால தான் லோக் அடாலத் வருது. 1982 ஜுனாகத், அதாவது குஜராத்தில் உள்ள ஒரு ஜுனாகத் அப்படின்ற பிளேஸில் தான் ஃபஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க லோக் அடாலத்தை. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படின்றாங்க. இது எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2000 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா வந்து ரொம்ப பெண்டிங் செஷன்ஸ் எல்லாம் இல்லாமல் டக்குன்னு வந்து எல்லாருக்கும் வந்து ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்திருக்கும். டெலிலா இனிஷியேட்டிவ்ன்றது வந்து யார் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க 2 பேரும் கொலாபரேட் பண்ணி தான் வந்து இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகனா வந்து ரூரல் பீப்புள்ஸ்லாம் வந்து
யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து இந்த டெலிலா இனிஷியேட்டிவ் வந்து வந்திருக்கோம். அதாவது எப்படின்னா வந்து இது எதுக்கு அப்படின்னா வந்து லாயர்ஸோட ஹெல்ப் எல்லாத்தையும் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா அவங்க இருந்த இடத்துலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். 2 பேரோட டெலிலா வந்து 2 பேர் கூட கொலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா பேசுவாங்க. அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா ஃபேமிலி கோட்ஸ்னால் நமக்கு தெரியும், டைவர்ஸு இது மாதிரி ஜூனைல் இஷ்யூஸு இந்த மாதிரி உள்ளது எல்லாமே ஃபேமிலி கோர்ட்டில் வந்து இது டீல் பண்ணுவாங்க. மொபைல் கோர்ட் அப்படின்றது என்னென்னா இது வந்து ரூரல் பீப்புள்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ரிலீஃபை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப அவேர்னஸ், ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் ரூரலில் வந்து நிறைய தப்புகள் நடந்தாலும் அதை வந்து இவங்க மொபைல் கோர்ட்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் டோர் ஸ்டெப்லேயே ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிற வந்து மொபைல் கோர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கோர்ட்ஸ்னால் என்னென்னா 2005 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கம்ப்யூட்டரைஸ்டாக இருக்கும் கோர்ட்ஸ் அப்படின்றது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இப்போ என்னோடய கேஸ் வந்து எந்த மாதிரி நிலமையில் இருக்குது அப்படின்றத நான் பார்த்துக்கலாம். நால்சான்னு சொல்கிறாங்க, நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. 1987 தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. வீக்கர் செக்ஷனுக்காக அவங்களுக்கும் சர்வீசஸ் போய் சேரணுன்றதுக்காக. பிஐஎல்னு சொல்லுவோம், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்றது. இது சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பப்ளிக் எகெயின்ஸ்டாக ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸை அவங்க வந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணலாம். இப்போ ஹியூமன் ரைட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஏதோ ஒன்று நடக்குது எனக்கு அப்படின்னா நான் போய் நான் ஒரு கேஸை வந்து ஃபில் பண்ணலாம். தான் பிஐஎல் அப்படின்றது. ஓகே, இதில் வந்து 2 யூனிட்ஸுமே நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நால்சான்னு சொல்கிறாங்க. நால்சானா என்னென்னா நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். 1987 இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது என்னென்னா வீக்கர் செக்ஷன் எல்லாருக்கும் வந்து லீகலான ஒரு சர்வீஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நால்சா அப்படின்றது 1987. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னா வந்து என்னென்னா நம்மளோட பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண சிஸ்டம் தான் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்றது. அதாவது இப்போ வந்து எதுக்கெலாம் வந்து பிஐஎல் வந்து நான் ஃபில் பண்ணலாம், அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபில் பண்ணலான்னா இப்போ வந்து ஹியூமன் ரைட்ஸு, ரிலீஜியஸ் ரைட்ஸு, பொல்யூஷன், ரோட் சேஃப்டி இந்த மாதிரி நடக்குதுன்னா நான் அந்த டைமில் வந்து நானே போய் நான் வந்து கோர்ட்டில் வந்து இது மாதிரி கேஸ் கொடுக்குறது, அதான் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்றது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.